இடம் கீழராயம் சமுதாயம். நேரம் காலை 11 மணி. பொருள் 1. மேலராயம் ஊராட்சியில் பொது நிதியோட வரவு செலவுகள் 1/4/2024 முதல் 31/3/2025 முடிய உள்ள காலங்களுக்குரிய வரவு செலவு உங்கள்கிட்ட சொல்ல சொல்லியிருக்காங்க. அதில் படி சொல்லிடுறேன். வரைவிடங்கள். மாநில நிதிக்குழு மானியம் 15,71,395. ஓஎஸ்ஆர் அமௌண்ட் வரி வசூலாக அந்த பஞ்சாயத்துல வாங்குறது, வீட்டு வரி, தண்ணீர் வரி, மற்ற இதர வரிகள் 2,73,091. மொத்த வரவு 18,44,486 ரூபாய். செலவு 2024-25 ஆண்டுக்குரிய ஊதியம் 1,61,200 ரூபாய். படிகள் அமர்வு படி உட்பட 40,250. ஓஹெச்டி பெரிய மோட்டார்கள் வேலை செய்ததுல 92,073 ரூபாய். சிறுமின் விசை சின்ன மோட்டார்கள் வேலை பார்த்ததுல 2,17,208. தெருவிளக்குகள் பராமரிப்பு பொருட்கள் மற்றும் கூலி உட்பட 2,30,271. பைப் லைன் நீட்டிப்பு மற்றும் பராமரிப்பு செலவினங்கள் 4,31,391. வைப்புத் தொகை திரும்ப வழங்கியது 15,950. சாலைகள் பராமரிப்பு 20,500. ஆர்ஓ பிளான்ட் மோட்டார் மற்றும் பைப் லைன்கள் வேலை பார்த்தது 49,289. கைப்பம்புகள் பராமரிப்பு மற்றும் பொருட்கள் கூலி உட்பட 29,513. ஈமக்கிரியை இந்த ஆதிராவிடர்களுக்கு இறந்தவங்களுக்கு வழங்கியது 15,000. ஏஜிஎம் அனைத்து கிராம அண்ணாமலை திட்டத்தில் பொதுமக்களோட பங்கு தொகையை ஊராட்சி மூலம் செலுத்திய 10 பங்கு தொகை 1,20,615. போர்கள் பிளஸிங் பண்ணது 45,150. இதர செலவு 23,920. கைமாஸ் விளக்குகள் பராமரிப்பு செஞ்சது 18,900. நீதிமன்றத்தோட வக்கீல் கட்டணம் 9,500. கணினி பராமரிப்பு மற்றும் பொருட்கள் வாங்கியது 18,880. மொத்த செலவினங்கள் 17,71,260 ரூபாய். இதுதான் நம்ம பஞ்சாயத்தோட போன வருஷத்துக்குரிய செலவினங்கள். பொருள் 2. இணைய வழி மனை பிரிவு மற்றும் கட்டட அனுமதி. இப்ப எல்லாமே நீங்க யாரையும் ஊராட்சி மன்ற தலைவரவோ இணையவோ அணுக தேவையில்லை. நீங்க ஆன்லைன்லயே போய் அப்ளை பண்ணிட்டு உங்களோட வீடு கட்டுறதுக்கு அனுமதி வாங்கிக்கலாம், வரைபட அனுமதி வாங்கிக்கலாம். அப்படி வாங்கினாதான் நாங்க வீட்டு வரி டிமாண்ட்ல உங்க பேரை ஏற்ற முடியும். யாரு புதுசா வீடு கட்டினாலும் ஆன்லைன்ல போய் அப்ளை பண்ணி வரைபட அனுமதி வாங்கிக்கணும். அதுக்கு அந்த ஆன்லைன்ல போறதுக்கான ஒரு இது சொல்லியிருக்காங்க. online.ppa.dl.gov.in. இது அந்த ஆன்லைன் வெப்சைட் நம்பர். இதன் மூலமா உள்ள போய் தான் அது பண்ணணும். நீங்க போனீங்கன்னா அதுக்கு லைசன்ஸ் இன்ஜினியர் இருக்காங்க, அவங்க போய் உங்க ஆவணங்களை கொடுத்தீங்கன்னா அவங்களே ஏற்றி விடுவாங்க. பொருள் 3. வரி மற்றும் வரி இல்லா இனங்கள் இணைய வழியில் செலுத்தியது பற்றி தெரிவிக்கப்பட்டது. என்னன்னா இப்ப எங்கிட்ட வீட்டு வரி இருக்கு, எங்கிட்ட அடையாளன்றதே தேவையில்லை. நீங்க நேரடியாக போய் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். அந்த ஆன்லைன்ல வாங்குறதுக்கு என்னன்னா bp.tnrd.dl.gov.in அந்த வெப்சைட்ல போய் வாங்கிக்கணும். அது நீங்க வெளியே ஆன்லைன் சைட்ல போனீங்கன்னா எடுத்துக்குவாங்க. ஒரு 4. சுயசார்பு அடிப்படையில் கட்டண வரைபட அனுமதி. முதல் சொன்னது நீங்க அப்ளை பண்றது எங்கிட்ட வரும், எங்கிட்ட எங்க ஆன்லைன்ல அடிக்கும், வீடியோ போய் அதை எக்ஸிட் பண்ணாதே போகும். இன்னொன்று சுயசார்புன்னு ஒன்று இருக்கு. அதுல கட்டணங்கள் மட்டும் கொஞ்சம் கூடும், கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும் கூடும். அது என்னன்னா 2,000 சதுரடி இடம் மனை 2,000 சதுரடி கொடுத்தா இருக்கணும். அதுல 3,500 சதுரடி வரை பில்டிங் கட்டிக்கலாம். அதாவது 2,000 சதுரடி இடத்துக்குள்ள 3,500 எப்படின்னா கீழ்த்தனம் மேமாடி அதுக்கு அந்த மாதிரி கட்டுறது 3,500 காணக்கூடாது. இதுக்குள்ள கட்டக்கூடிய கட்டணத்துக்கு நீங்க அப்ளை பண்ணா அது வீடியோ என்னோட லாயனுக்கும் வராது. உங்களுக்கு நேரடியாக 1 மாசத்துக்குள்ள அப்ரூவ் ஆகிடும். அதுக்கான ஃபீஸை நீங்க அந்த சம்பந்தப்பட்ட இன்ஜினியர் மூலமா கட்டணும். அந்த தகவலை தெரிவித்து சொல்லியிருக்காங்க. பொருள் 5. தேசிய ஊராட்சிகளத்தில முக்கியத்துவத்தை பற்றி உங்களோட விவாதிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னன்னா ஆரம்ப சுகாதாரம்
ஆரம்ப சுகாதாரம், தாய் சேய் நலம், குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணியாளர்கள் இதில் பங்கேற்று அவங்களோட திட்டம் இதில் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த சொல்லியிருக்காங்க. அவங்க யாரும் வந்திருந்தா அதை பற்றி பேசலாம். பொருள் 6 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 2025-26 இப்போ இந்த ஏப்ரலுக்கு பின்னாடி நடந்த வேலைகளை பற்றி உங்களை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பணியை நடக்கல, அதெல்லாம் அதுக்கு வரவு சொல்லியிருக்காங்க. பொருள் 7 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் பற்றி சொல்ல சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம பஞ்சாயத்து 23-24 முடிஞ்சிச்சு அந்த திட்டம். பொருள் 8 ஜல்ஜீவன் திட்டத்தை பற்றி உங்களோட விவாதிக்க சொல்லியிருக்காங்க. அது கிராம ஊராட்சியில் உள்ள அனைத்து உட்கடை கிராமங்களையும் உட்கட்டமைக்கக்கூடிய அனைத்து வீடு இல்லங்களுக்கும் தனியாக குடிநீர் இணைப்பு வழங்குதல். அதுதான் அது பொதுமக்களோட 10% பங்கு தொகை. நீங்கள் ஒரு 10% அமௌண்ட் கொடுத்தா அந்த தொகையை சேர்த்து தான் அந்த பணி நடைபெறுது. அதில் எதுக்காக உங்களோட 10% பங்கு தொகை வந்து அப்போ தான் அதில் உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கும். இது நம்மளோட பணத்தில் நம்மளால் செய்யப்பட்ட பணிங்கிறத மத்திய அரசால் இதை செய்யப்படுது. அந்த பணிகள் நடந்துகிட்டு இன்னும் அது இந்த குடிநீர் வழங்கல. பொருள் 9 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்காக நடத்தப்படும் கிராம சபை ஊராட்சி செயலரின் பங்கு என்னோட பங்கை சொல்ல சொல்லியிருக்காங்க. அப்படி எதுவும் கிராம சபை தனிப்பட்ட அவங்களுக்கு எதுவும் நடத்தலை. அப்படி நடத்தினா நான் என்னோட பங்கு இந்த மாதிரி சேர்க்கிறேன். பொருள் 10 தூய்மை பாரத இயக்கம் பற்றி உங்களோட சொல்ல சொல்லியிருக்காங்க. தூய்மை பாரத இயக்கத்தோட நோக்கம் என்னன்னா திறந்த வரைக்கும் மலம் ஜலம் கழிக்கக்கூடாது. அதை கழிக்காம இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா திடம் மற்றும் திரவ மேலாண்மை அப்படின்னா நம்ம வீட்டில் போடுறவங்க தண்ணீர் அதை வந்து நிலத்துக்குள்ள போகிற மாதிரி அப்சர்வ் பண்ணணும். வீதியில் விடக்கூடாது. அவரோட வீட்டுக்கிட்ட உரையை மண் தோண்டி உரையை வச்சு அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணுவீங்க. நம்ம அதை திரவ கழிவு மேலாண்மைங்கிறது அதை முன்னோக்கி போக சொல்லியிருக்காங்க. மக்கள்கிட்ட அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நீங்களும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். பஞ்சாயத்துக்கு முன்னேற்றம். பொருள் 11 தொழிலாளர் நலத்துறையிலிருந்து சொல்லுறேன். நான் என்னன்னா மேலராய ஊராட்சியில் குழந்தை தொழிலாளர்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தவில்லை. அதாவது 18 வயசு கீழே இருக்க குழந்தைகளை வச்சு எங்கேயும் ஒத்துழைமையாக வேலை நடக்குதா அப்படிங்கிறத உங்களோட விவாதிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி எதுவும் நம்ம பஞ்சாயத்தில் வேலை நடந்துச்சுன்னா என்கிட்டையோ யாருக்காரும் கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணி அது மாதிரி வளரினம் பெண்கள் அந்த பெண்களை வந்து அறுவருக்கத்தக்க அபாயகரமான தொழிலில் எதுவும் ஈடுபடுத்துறாங்களா அப்படிங்கிற தகவல் சொல்லுவாங்க. அப்படி எதுவும் நடந்துச்சுன்னா தகவலை சொல்லணும். பொருள் 12 மேலராய ஊராட்சியோட நியாய விலக்கடைகளோட இதை பற்றி சொல்ல சொன்னாங்க. அவர் வந்து முன்கூட்டியே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு சொன்னாங்க. அதோட இதெல்லாம் கவர்மெண்ட்னால கொடுத்துக்கக்கூடிய பொருட்கள். அதோட இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லுங்க அதை பற்றி